தமிழ்நாட்டின் பெருமைமிகு கட்டடக்கலை அதிசயங்களில் ஒன்று தஞ்சை பெரிய கோவில். உலக பாரம்பரிய சின்னமாக திகழும் இந்த கோவிலை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கும் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று. இக்கோவிலின் முக்கிய கோபுரம் நண்பகலில் நிழலை விழவிடாது. இது உண்மையா பொய்யா? 1000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்கள் இதை சாத்தியப்படுத்தினார்களா அல்லது வெறும் கட்டுக்கதையா? இந்த வீடியோவில் இந்த நிழல் மர்மத்தை அறிவியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் நேரில் பார்த்தவர்களின் கூற்றுகளுடன் ஆராயப் போகிறேன். முடிவில் ஒரு அதிர்ச்சி தகவல். இது உண்மை என்றால் எப்படி சாத்தியமானது, பொய் என்றால் ஏன் இந்த வதந்தி பரவியது என்பதை விளக்குகிறேன். முதலில் பெரிய கோவில் பற்றிய சில அடிப்படை தகவல்கள். இக்கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் அல்லது பெருவுடையார் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. சோழ பேரரசர் ராஜராஜ சோழன் என்பவரால் கிபி 1010ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. முக்கிய சிறப்புகள்: கோபுரம் உயரம் 216 அடி, தோராயமாக 66 மீட்டர். உலகின் மிக உயரமான கிரானைட் கோபுரங்களில் ஒன்று. கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கிரானைட் கல் அளவு 1,30,000 டன்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கருவறையில் உள்ள சிவலிங்கம் 12 அடி உயரம். நந்தி சிலை ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்டது. 16 அடி நீளம், 13 அடி உயரம். இவ்வளவு பெரிய கட்டமைப்பை 1000 ஆண்டுகளுக்கு முன் நவீன இயந்திரங்கள் எதுவும் இல்லாமல் கட்டி எழுப்பிய சோழர்களின் பொறியியல் திறமை அளப்பரியது. இந்த கோவிலின் மிக பிரபலமான மர்மம் அதான் நிழல் பற்றியது. தஞ்சை பெரிய கோவிலின் விமானம் நண்பகல் 12 மணிக்கு நிழலை விழவிடாது. சூரியன் நேராக தலையின் மேல் இருக்கும் நேரத்தில் இந்த 216 அடி உயர கோபுரத்தின் நிழல் தரையில் விழுவதில்லை. சிலர் இதை சோழர்களின் பொறியியல் அதிசயம் என்று புகழ்கின்றனர். மேலும் ஒரு சுவாரஸ்யமான கதையும் உண்டு. கோவில் கட்டி முடிந்ததும் ராஜராஜ சோழன் கட்டிடக் கலைஞரிடம் இந்த கோவில் ஒரு நாள் இடிந்து விழுமா என்று கேட்டாராம். அதற்கு அந்த சிற்பி இதன் நிழல் கூட தரையில் விழாது என்று பதிலளித்தாராம். இந்த ஒற்றை வாக்கியமே 1000 ஆண்டுகளாக ஒரு மர்மமாக பரவி வருகிறது. ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை? உண்மை என்ன? இப்போது மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். நிழல் மர்மம் உண்மையா பொய்யா? பதில்: பகுதியாக உண்மை, முழுமையாக பொய். என்ன சொல்கிறேன் என்று விளக்குகிறேன். முதலில் ஆதாரபூர்வமான தகவல். தி ஹிந்து நாளிதழ் 2015ஆம் ஆண்டு வெளியான ஒரு கட்டுரையில் தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி தெளிவுபடுத்தியுள்ளார்கள். பெரிய கோவிலின் விமானத்தின் நிழல் தரையில் விழாமல் இருப்பது உண்மையில்லை என்று பல ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதாவது நண்பகலில் நீங்கள் பெரிய கோவில் வளாகத்திற்கு சென்றால் நிழல் நிச்சயமாக தரையில் விழும். பின்னர் இந்த வதந்தி எப்படி பிறந்தது? இதற்கு 2 காரணங்கள். முதலாவது, கோபுரத்தின் வடிவமைப்பு. இந்த விமானத்தின் அடிப்பகுதி அகலமாகவும் மேற்பகுதி குறுகலாகவும் கட்டப்பட்டுள்ளது. இதனால் நண்பகலில் சூரியன் நேராக மேலே இருக்கும்போது நிழல் கோபுரத்தின் மீதே விழுந்தது. தரையில் நீளமாக விழாமல் இருக்கும். இதைத்தான் மக்கள் நிழலே இல்லை என்று தவறாக புரிந்து கொண்டனர். இரண்டாவது, கட்டிடக் கலைஞரின் நகைச்சுவை. மேலே சொன்ன கதை, இதன் நிழல் கூட தரையில் விழாது என்பது ஒரு உருவகமான பதில். இந்த கோவில் ஒருபோதும் இடியாது என்று சொல்வதற்கு அப்படி கூறியிருக்கிறார். இது நகைச்சுவையாக சொன்ன வார்த்தை பின்னர் மர்மமாக மாறியது. கும்பத்தின் நிழல் ஒரு வேடிக்கையான உண்மை. இதைவிட சுவாரஸ்யமான உண்மை ஒன்று உண்டு. கோபுரத்தின் உச்சியில் உள்ள கலசத்தின் நிழல் என்ன? இதை பற்றி ஒரு எழுத்தாளர் தனது அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். நான் முதலாக பெரிய கோவிலுக்கு சென்றபோது கலசத்தின் நிழல் தரையில் விழுமா என்று பார்க்க ஓடினேன். நான் தெளிவாக கலசத்தின் நிழலை தரையில் பார்த்தேன். ஆனால் என் பெற்றோர் உட்பட சுற்றியிருந்த அனைவரும் இல்லை, நிழல் விழாது என்று வாதிட்டனர். வெறும் கட்டுக்கதையை காப்பதற்காக. இதுதான் உண்மை. கலசம் மட்டும் 60 டன் எடை கொண்டது. அதன் நிழல் தரையில் நிச்சயமாக விழும். ஏன் இந்த மாயை நீடிக்கிறது? 3 காரணங்கள். முதலாவது, உளவியல். மக்கள் ஒரு மர்மத்தை நம்ப விரும்புகிறார்கள். சோழர்கள் மாய சக்தி கொண்டவர்கள் என்ற எண்ணம் பரவியிருந்தது. இரண்டாவது, பார்வை கோணம். கோபுரம் மிக உயரத்தில் இருப்பதால் நண்பகலில் அதன் நிழல் மிக சிறியதாகவும் கோபுரத்தின் அடிப்பகுதிக்கு அருகிலும் விழுகிறது. இதை எளிதாக கவனிக்க முடியாது. மூன்றாவது, சுற்றுலா விளம்பரம். நிழலே இல்லாத கோவில் என்ற தலைப்பு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு உதவுகிறது. சோழர்களின் உண்மையான பொறியியல் அதிசயம்.
நிழல் மர்மம் ஒரு புரளியாக இருக்கலாம். ஆனால் சோழர்களின் உண்மையான பொறியியல் அதிசயங்களை குறைத்து மதிப்பிட முடியாது. இதோ பெரிய கோவிலின் நிஜ வியப்பூட்டும் உண்மைகள். முதலாவது, 80 டன் கல் உச்சியில். கோபுரத்தின் உச்சியில் உள்ள கும்பம் ஒற்றை கல்லால் ஆனதல்ல, பல கிரானைட் கற்கள் ஒன்று சேர்த்து கட்டப்பட்டது. இதன் மொத்த எடை 80 டன். 1000 ஆண்டுகளுக்கு முன் இந்த எடையை எப்படி 216 அடி உயரத்திற்கு தூக்கினார்கள் என்பது இன்றும் ஒரு மர்மமாக உள்ளது. இரண்டாவது, 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கற்கள். தஞ்சை மாவட்டத்தில் கிரானைட் கல் கிடைக்கும் சுரங்கம் 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இவ்வளவு பெரிய கற்களை சக்கரங்கள் இல்லாத வண்டிகளில் எப்படி கொண்டு வந்தார்கள்? மூன்றாவது, இசை தூண்கள். கோவிலின் மண்டபத்தில் உள்ள சில தூண்களை தட்டினால் வெவ்வேறு இசை ஸ்ருதிகள் கேட்கும். நான்காவது, சுவர் ஓவியங்கள். சோழர் கால சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் இன்றும் அழியாமல் உள்ளன. ஐந்தாவது, அஷ்டதிக்பாலர்கள் சிலைகள். இந்த கோவிலில் இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் ஆகிய 8 திக்குபாலர்களின் சிலைகள் உள்ளன. இது மிக அரிதான அம்சமாகும். இவைதான் சோழர்களின் உண்மையான அதிசயங்கள். வேறு எந்த கோவிலில் இந்த மர்மம் சொல்லப்படுகிறது? நிழல் தரையில் விழாது என்ற மர்மம் தஞ்சைக்கு மட்டும் உரியது அல்ல. இதே போன்ற ஒரு மர்மம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஹம்பியன் விருப்பாக்ஷா கோவிலிலும் சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கு உண்மையில் ஒரு வித்தியாசமான அதிசயம் உள்ளது. அந்த கோவிலின் நுழைவாயிலில் ஒரு சிறிய துளை வழியாக சூரியன் ஒளி செல்லும் போது தலைகீழான நிழல் ஒரு சுவரின் மீது விழுகிறது. இதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே இது நிகழ்கிறது. ஆனால் தஞ்சையில் அப்படி எதுவும் இல்லை. அங்குள்ள அதிசயம் வேறு கோபுர வடிவமைப்பு. இப்போது நாம் கேட்ட கேள்விக்கு விடை சொல்ல வேண்டிய நேரம். தஞ்சை பெரிய கோவிலின் நிழல் மர்மம் உண்மையா? இல்லை. நண்பகலில் நிழல் முழுமையாக மறைந்து விடுவது உண்மையில்லை. தொல்லியல் துறை ஆய்வுகள் மற்றும் நேரில் பார்த்தோரின் சாட்சிகளின்படி நிழல் தரையில் விழுகிறது. ஆனால் கோபுரத்தின் வடிவமைப்பு காரணமாக நண்பகலில் நிழல் மிக குறுகியதாகவும் கோபுரத்தின் மீதே விழுவதாகவும் இருக்கிறது. இதுவே நிழலே இல்லை என்ற கட்டுக்கதைக்கு வித்திட்டது. எது உண்மையான அதிசயம்? சோழர்களின் உண்மையான அதிசயம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பை 1000 ஆண்டுகளுக்கு முன் இன்றைய தொழில்நுட்பம் இல்லாமல் கட்டி எழுப்பியது என்பதுதான். 1,30,000 டன் கிரானைட் கற்களை கொண்டு வந்து 216 அடி உயரத்தில் பொருத்திய பொறியியல் ஞானம்தான் சோழர்களின் நிஜ மர்மம். இந்த கோவில் இன்றும் நிற்பதே அதற்கு போதுமான சான்று. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், இது போன்ற மர்மங்கள் மற்றும் வரலாற்று உண்மைகளை முதலில் அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் கருத்து என்ன? நீங்கள் பெரிய கோவிலுக்கு சென்று நிழலை பார்த்திருக்கிறீர்களா? உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிரவும்.